அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று முழு உலகிலும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கும் போது ஒவ்வொரு பாஷையிலும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது. அதை கொண்டு நாம் சந்திக்கிறோம், அந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஆங்கிலத்தில் குட் மார்னிங் என்கிறார்கள். அதே போன்று மலையாளத்தில் ஒரு வார்த்தை, தெலுங்கில் ஒரு வார்த்தை, இப்படி ஒவ்வொரு மொழியிலும் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுபோல இஸ்லாம் ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாமை கொண்டு, முகமனை கொண்டு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறது. உலகில் உள்ள சலாமை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளும் அனைத்து இடங்களுக்கும் பொருந்தாததாக இருக்கிறது. குட் மார்னிங் என்று மகிழ்ச்சியான நிலையில் சொல்ல முடியும். விபத்தில் அடிபட்டு கிடக்கிற ஒருவரை சந்திக்க செல்கிற போது குட் மார்னிங் என்று சொன்னால் அந்த இடத்தில் அது பொருந்தாது. இறந்தவருடைய ஒருவர் வீட்டுக்கு செல்லுகிறோம், அங்கு குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ சொன்னால் அந்த வார்த்தை அங்கு பொருந்தாது. ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகிற முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இந்த வார்த்தை மௌத் வீட்டிலும் சொல்லலாம், திருமண வீட்டிலும் சொல்லலாம், விபத்தில் அடிபட்டு கிடக்கிறதை பார்த்தும் சொல்லலாம். எல்லா இடங்களுக்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த முகமன். ஆனால் இன்று இந்த முகமன் என்பது சற்று இல்லாமலாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற போது சலாம் சொல்ல வேண்டும் என்ற அழகான வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சலாம் என்ற இந்த வார்த்தை சுவனத்தின் ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகிறான், இல்லா கீலன் சலாமன் சலாமா, சொர்க்கவாசிகளுக்கு அங்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தை தான் சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சொர்க்கத்தின் வார்த்தை. அது மட்டுமல்ல, சலாத்திற்கும் நன்மை இருக்கிறது. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். ஒரு மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். நபி அவர்கள் வ அலைக்கும் சலாம் என்று பதில் சொல்லிவிட்டு அஷர 10 என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். நபி அவர்களும் அவருக்கு பதிலாக வ அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார்கள். 20 என்று சொன்னார்கள். மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொன்னார். நபி அவர்களும் அவருக்கு பதிலாக வ அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொன்னார்கள். 30 என்று சொன்னார்கள். அது பற்றி கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் சொன்னவருக்கு 10 நன்மைகள், அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தைகளோடு வரஹ்மத்துல்லா என்பதை சேர்த்து சொன்னவருக்கு 20 நன்மைகள், அதோடு பரக்காத்துகு என்பதையும் சேர்த்து சொன்னவருக்கு 30 நன்மைகள். எனவேதான் ஒவ்வொருவர் வந்து சலாம் சொன்ன போதும் நபி அவர்கள் 10, 20, 30 என்று சொன்னது அவர்களுக்குண்டான நன்மைகளை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, சலாம் என்பது அது நன்மைக்குரிய ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் செய்த உபதேசம், அனஸே, நீ எப்பொழுது உனது வீட்டில் நுழைந்தாலும் சலாம் சொல்வாயாக, அது உனக்கும் பரக்கத், உன்னுடைய வீட்டார்களுக்கும் பரக்கத் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்று சொன்னார்கள். எனவே நாம் சலாத்தை அதிகமாக பரப்ப வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், சலாத்தை அதிகமாக பரப்புங்கள். நீங்கள் நிற்கிற போதும் உட்காருகிற போதும் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிற போதும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்று அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அறிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லி அறிமுகம் இல்லாதவருக்கு சலாம் இல்லாத ஒரு நிலை நபி அவர்கள் சொன்னார்கள். அறிமுகம் என்ற நோக்கத்தில் மட்டும் சொல்லப்படுகிற சலாம் இருக்கிறது, இது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே முஸ்லிம் என்று யாரை நாம் தெரிந்தாலும் அவர் நமக்கு அறிமுகமோ அறிமுகம் இல்லையோ அங்கு சலாம் சொல்ல வேண்டும். நமது வீட்டில் நாம் நுழைகிறோம், நமது மனைவி மக்களிடத்துல சலாம் சொல்ல வேண்டும். நமது குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார்கள், மதரசாவிற்கு செல்லுகிறார்கள், திரும்புகிறார்கள், சலாம் சொல்லிவிட்டு செல்கிற, சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைகிற அந்த பழக்கத்தை உண்டாக வேண்டும். இது நமக்கும் நம்முடைய வீட்டார்களுக்கும் பரக்கத் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் சலாத்தை நமக்குள் மொழிகின்ற, பரப்புகின்ற, நமக்குள் பரிமாறிக்கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.